Hi guys, welcome back to another video. இது உங்கள் தமிழ் பென்சில் அறிவால் உயரும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா eSIM. இந்த eSIM அப்படிங்கிறது என்ன, இது எப்படி வேக்காது, எந்தெந்த சர்வீஸ் ப்ரொவைடர் இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க, எந்தெந்த டிவைஸில் இது அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் ஒரு சிலருக்கு இன்னுமே தெரியாமல் இருக்குது. ஸோ தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாங்க. கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிடும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம். இப்போ இந்த eSIM அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எம்பர்டட் சிம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனுஃபேக்சரால் இன்பில்டாக மொபைலோடைய கொடுக்கக்கூடிய ஒரு சிம் தான் இந்த eSIM. இது வந்து சிம்மோடைய ஒரு அடுத்த கட்ட டெக்னாலஜி அப்படின்ட்டு சொல்லலாம். முதலாவது மினி சிம், அதுக்கப்புறமா மைக்ரோ, அதுக்கப்புறமா நெனோ, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த eSIM. இது வந்து நெனோவை விட அளவில் ரொம்பவுமே சிறியது அப்படின்ட்டு சொல்லலாம். இதை யாரெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சாம்சங் அவங்களுடைய ஸ்மார்ட் வாட்சில் இதை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஆப்பிள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்மார்ட் வாட்ச் சீரிஸ் 3 வாட்சில் இதை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஐபாடாக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களுடைய ஐஃபோன் 10s அப்புறமா இந்த eSIM அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. இது எதனால் இந்த eSIM அவங்க அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ வர மொபைல் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லிம்மாக ஸ்லீக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்பேசஸ் அவங்க குறைக்க பார்ப்பாங்க. உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா சில மொபைலில் 3.5mm ஜாக் கூட கிடையாது, அதாவது ஹெட்ஃபோன் ஜாக்கை கூட தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ ஃபிசிக்கல் சிம் வைக்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரே வைக்கணும், அதுக்கு ஒரு ஸ்பேஸ் பிடிக்கும். ஸோ eSIM கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த eSIM அறிமுகப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் இது அளவில் சிறியது அப்படிங்கிறதுக்காக நிறைய டிவைசஸில் இது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த eSIM அவங்க கொண்டு வந்தாங்க. இது எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய IoT டிவைசஸ், அதே மாதிரி நிறைய கெட்ஜெட்ஸில் வந்துட்டு இந்த eSIM பயன்படுது. நம்ம எப்படி இந்த eSIM கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவுமே ஈஸி. நம்ம மொபைல்லையோ அல்லது நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு டிவைசஸ்லையோ இந்த eSIM அவைலபிளாக இருந்தது அப்படின்னா நம்ம சர்வீஸ் ப்ரொவைடருக்கு கான்டாக்ட் பண்ணி கால்லையோ அல்லது நம்ம விசிட் பண்ணியோ நம்ம இந்த eSIM கனெக்ட் பண்ணிக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இமெயில் அட்ரஸை அவங்களுக்கு மெசேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம ஒன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம மெயிலுக்கு ஒரு QR கோட் அனுப்புவாங்க. அந்த QR கோடை நம்ம மொபைலில் ஸ்கேன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் இந்த சிம்மோட லிங்க் ஆயிரும். ஸோ இதை நம்ம ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஈவன் நம்ம மொபைலை சேஞ்ச் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா நம்ம நெட்வொர்க்கை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம ஓவர் த கால்லே நம்ம இதை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிவைசஸ் இந்த eSIM கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. லேட்டஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா சாம்சங்கோட S20, S20 ப்ளஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த eSIM அவைலபிளாக இருக்குது. அண்ட் இனி வர மொபைல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த eSIM கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இலங்கையை பொறுத்த மட்டும் எந்தெந்த சர்வீஸ் ப்ரொவைடர் இந்த eSIM ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி டயலாக் மட்டும்தான் இந்த eSIM ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு டயலாக் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது டிவைசஸில் eSIM அவைலபிளாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி அல்லது விசிட் பண்ணி அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன் ஃபியூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா மற்ற சர்வீஸ் ப்ரொவைடர்ஸுமே இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு eSIM அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ தெரிஞ்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வித்தியாசமான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம தமிழ் பென்சில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.